தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவே என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அப்படி எங்களுக்கு செய்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நாங்கள் பிரசங்கிக்கிற கேட்கிற எங்கள் மீது இந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானவருடைய ஆளுகை பலமா என் மேல் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மீகா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவருக்கென்றும் நியமிப்பாய். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வேத பகுதியை சொல்லும்போது சீயோன் குமாரத்தியே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பெண்கள் ரொம்ப சோர்ந்து போய் உடஞ்சி போய் சீக்கிரமாக அழுகையை ரெடியாக வச்சிருக்கிற மாதிரி டக்குன்னு அழுகிற ஒரு தன்மை, டக்குன்னு சோர்ந்து போகிற ஒரு தன்மை. அதனால தான் இந்த இடத்துல சீயோன் குமாரத்தியே அப்படின்னு சொல்லுவார். நீ எழுந்து போரடி, நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவார். அதாவது உன்னோட நிறைய மனுஷங்க போராடிட்டாங்க, உன்னோட நிறைய மனுஷங்க யுத்தம் பண்ணிட்டாங்க. நீ அதனால சோர்ந்து போய் உடஞ்சு போய் நிறைய காரியங்களை குறித்து யோசிச்சுட்டே இருக்கிற. ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறார், உன் கொம்புகளை நான் இரும்ப மாதிரி நான் மாற்றுவேன். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்று எடுத்துக்குவ. அவர்களுடைய ஆஸ்தியை உன் பக்கமாக நான் திருப்புவேன். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் இவ்வளோ கெட்ட குணம் அவங்கள்ட்ட இருக்குது, இவ்வளோ தீமை செய்கிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அவங்க எவ்வளோ அவங்களுக்கு பணம் அருமையாக வருது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. அப்படிலாம் புலம்பி நான் எவ்வளோ கர்த்தரை தேடுறேன், ஆனால் எனக்கு வர்றதெல்லாம் கஷ்டம், தீமை. ஆண்டவர் இந்த வேலையில் சொல்கிறார், எல்லாம் ரிவர்ஸ் ஆகும். எல்லாவற்றையும் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு கர்த்தராய் வெளிப்பட போகிறார். அத்தனையும் மாறும். இதுவரையிலும் நீ பூர்ண எதெல்லாம் அனுபவிச்சியோ, உன் மேலே என்னென்ன தீர்ப்பு எழுதுனாங்க, உன்னை நிர்மூலமாக்குறதுக்கு முடிவு பண்ணாங்க, உன் மேலே யுத்தத்தை எழுப்ப பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாங்க, அத்தனை பூரின் அறிக்கைகளையும் பூரீம் அப்படிங்கிறத மாத்துறதுக்காக கர்த்தர் கிரியை செய்ய போறார். அந்த வேலையில் அப்படியே டைப் பண்ணுங்க, ஆண்டவரே, நான் பூரீமின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கும், பூர் என்னும் நாளை அவர் பூரீம்னு மாத்தினார், காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஒரு பூரீமினுடைய ஆசீர்வாதத்தை நான் உன்னுடைய பேரில் நான் எழுதுறேன். பூரீம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க உங்க வீட்டில், பூரீமினுடைய ஆளுகை, உன்மேல் எழுதப்பட்ட தீர்ப்புகளை, உன்மேல் எழுதப்பட்ட ஆக்கினைகளை, உன்னை நிர்மூலமாக்கும்படி, பாலாக்கும்படி, உன்னை குறைவுபடுத்தும்படி எழுதப்பட்ட அத்தனை காரியங்களையும் மாற்றுகிறதற்காக ஒரு பூரீம் அப்படிங்கிற ஒரு கிரியைகள் வெளிப்பட்டது போல காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடியும். உனக்கு இதுவரையிலும் உங்க தலை மேல கை வச்சு அப்படியே இதை கிளைம் பண்ணுங்க. இதுவரையிலும் சத்ருவினுடைய அம்புகள் டைரக்டா உன்னை தாக்குச்சு, உன்னோட போராடிச்சு, மனுஷங்க பொறாமைகளெல்லாம் நிலை குலைஞ்சு போயிட்டு உன்னுடைய இருதயம் துவண்டு போச்சு, சோர்ந்து போச்சு. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, அது எல்லாம் பூரீம் அப்படின்னு மாறப்போகுது. ஒரு பண்டிகையின் நாட்களாய் மாறப்போகுது, ஒரு பண்டிகையின் ஆசீர்வாதமாய் மாறப்போகுது, ஒரு பண்டிகையினுடைய கழிகூறுதல் உன் மேல வரப்போகுது, ஒரு பண்டிகையினுடைய கழிகூறுதல் உன் குடும்பத்தில் இருக்க போகுது. ஒரு பண்டிகை கொண்டாடுகிறது போல ஒரு களிப்பின் சத்தம், ஒரு ஆரவாரத்தின் சத்தம் உன் வீட்டில் கேட்க போகுது. நீ அதை பேச போற, நீ அதை பார்க்க போற. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில சொல்றார், நீ நொறுங்கி போய் உடைஞ்சி போய் உன்னை உடைச்சி உன்னை நிர்மூலமாக்கி உன்னை பாலாக்கி பார்த்த அத்தனை மனிதர்களுடைய கண்களும் காண பூரீம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில் செய்ய போறார். பூரீம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்க பேர்ல கர்த்தர் எழுதுறார். யூதா மனுஷர்கள் மேல, யூதர்கள் மேல் எழுதப்பட்ட முத்திரையை கர்த்தர் உடைத்து பூரீம்னு மாற்றினது போல இந்த வேளையில் ஆவியானவர் சொல்றாரு, இனி காரியம் எல்லாம் மாறுதலாய் முடியும், காரியம் எல்லாம் மாறுதலாய் முடியும். இந்த வேலை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புகிற பொறாமைகள் எதுவும் என்னை தொட போறதில்லை, காரியம் மாறுதலாய் முடியும். என் மேல எழும்புகிற யுத்தங்கள், என் பிள்ளைகள் மேல பொறாமையினால் எழும்புகிற யுத்தங்கள் எல்லாம் இனி காரியம் மாறுதலாய் முடியும்.
முடியும், காரியம் மாறுதலாய் முடியும். ஒரு ஜீவன் இந்த வேலையில உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைகள் யோவான் 6:63 இயேசு சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுன்னு. இந்த நேரத்தில் அந்த ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த ஜீவன் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வேலையில சொல்றார், ஒரு பூரிமினுடைய பண்டிகையின் கொண்டாட்டங்களை, ஒரு பண்டிகையின் ஆசீர்வாதங்களை நான் உங்க பேர்ல எழுதுகிறேன். களிப்பின் சத்தம் உண்டாகும், ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாகும், ஆடலின் பாடலின் சத்தம் உண்டாகும். உங்கள் வாய் கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு அபிஷேகம் உங்க மேல இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அப்படியே சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வேலையில சொல்றார், இந்த 1ஆம் தேதி இந்த நேரத்தில் உன் மேல அந்த அபிஷேகத்தை நான் இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன். உன் வீட்டில் அந்த ஆடலின் பாடலின் சத்தத்தை நான் வைக்கிறேன். கர்த்தர் இந்த வேலையில அந்த மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டையின் சத்தத்தையும் நான் கேட்க பண்ணுகிற ஒரு தேவனாய் வெளிப்பட போறேன். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் உன் வீட்டில் கேட்கப்பட போகிறது. இனி அழுகையின் சத்தம், போராட்டத்தின் சத்தம், சண்டையின் சத்தம், எரிச்சலின் சத்தம், கோபத்தின் சத்தம், இந்த சத்தங்கள் எல்லாம் தேவையில்லாத எல்லா சத்தங்களையும் கர்த்தர் உங்க வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 சுவாமி. அத்தனை சத்தங்களும் வெளியே போகும்படியாய் நீர் அனுகிரகம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஆண்டவர் அதுதான் சொல்றார், என் கூட கர்த்தர் இருக்கிறாரா, என்னோட ஆண்டவர் இருக்கிறாரா. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேதம் சொல்லும், கர்த்தர் யோசாபாத்தோடு இருந்தார். 2 நாளாகமம் 17:5 இருக்கும், கர்த்தர் அவன் கையில் ராஜபாரியத்தை திடப்படுத்தினான். எல்லா மனுஷங்களும் யோசாபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்துச்சு. இப்ப இந்த நல்லா இருக்கிற யோசாபாத்துக்கு வேதம் சொல்லும், யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசாபாத்தோடு யுத்தம் பண்ணாது இருந்தாங்க. இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தரால ஒரு பயங்கரம் வரும்போது யாரும் நம்ம கூட என்ன செய்ய மாட்டாங்க, யுத்தம் பண்ண மாட்டாங்க. அப்படி ராஜ்யபாரம் பண்ணின ஒரு யோசாபாத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. 2 நாளாகமம் 20:1 இதற்கு பின்பு அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசாபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இப்போ ஒரு பெரிய டீம் யோசாபாத்துக்கு விரோதமாக எழும்புது. கர்த்தர் யோசாபாத்தோடு இருந்தார்னு இருக்கு, கர்த்தர் யோசாபாத்தின் கையில் ராஜ்யத்தை திடப்படுத்தினார் இருக்கு, கர்த்தர் யோசாபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக கொடுத்தாருன்னு இருக்கு. பட் ஆனால் சில காரியங்களால் யோசாபாத்துக்கு விரோதமாக யுத்தம் எழும்பும்போது யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமனப்படுத்தினார். இப்போ நல்ல கவனிங்க, யோசாபாத் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அருமையாக யோசாபாத் ஒரு காரியத்தை கர்த்தருக்கு முன்னாடி வைப்பான். 2 நாளாகமம் 20:7 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா? இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ண உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எவ்வளவு அக்யூரேட்டா யோசாபாத் ஒரு காரியத்தை கர்த்தர்ட்ட சொல்றாரு. என்ன விஷயம்னா, ஆண்டவரே இப்ப என் கூட ஃபைட் பண்ற வர்ற இந்த அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர் சேயின் மலை தேசத்தாருடைய குடிகள், இவங்க உம்முடைய ஜனம் எகிப்திலிருந்து வரும்போது அவங்க வழியா அவங்க தேசத்தின் வழியா போகும்போது நீங்க சொன்னீங்க, அவங்கள நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, அவங்க தேசத்தை நான் உங்களுக்கு தரமாட்டேன், நீங்க அவங்க வழியா சமாதானத்தோட கடந்து போயிருங்க அப்படின்னு சொன்னீங்க. நாங்களும் அப்படி சமாதானத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்துட்டாங்க. ஆனா இப்படி அவங்களுக்கு நன்மையை நீங்க செஞ்சிருக்கிற, இப்ப அவங்க எல்லாம் எனக்கு தீமையை செய்யறாங்க, இதுக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை அருமையா கேட்கிறார். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, செய்ய வேண்டியது இன்னதுன்னு தெரியல, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் எவ்வளவோ நன்மை செஞ்சேன், ஆனா எனக்கு தீமையை சரி கட்டுறாங்க. நான் நன்மையை பேசுறேன், எனக்கு தீமையை சரி கட்டுறாங்க. நான் நன்மையை அவங்களுக்கு தர்றதுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா அவங்களே எனக்கு விரோதமா செய்யறாங்க. அப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு,
அவங்க உனக்கு விரோதமா எழும்புகிற காரியம் எதுக்காக அப்படின்னா, அவர்களுடைய சுதந்திரத்தை உன் பக்கமாய் கர்த்தர் திருப்புகிறதற்காக, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை என்னென்னலாம் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிச்சாரோ அத்தனை ஆசீர்வாதமும் உன் பக்கமாக திரும்பும்படி கர்த்தர் செய்ய போறார். உன் பக்கமாக திரும்பும்படியாய் ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்பட போகுது. ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஒரே ஒரு ஃபார்மட் தான், ஒரே ஒரு காரியத்தை தான் இந்த 1ஆம் தேதி நம்ம செய்ய போறோம். கர்த்தரை துதிக்க போறோம், கர்த்தரை துதிக்க போறோம். 2 நாளாகமம் 20-21 இருக்கு. அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். நல்ல கவனிங்க, அவங்க எல்லாம் கடற்கரை மணலத்தனையா இருந்தாலும் அவங்க நன்மைக்கு தீமை செய்ய எழும்பும்போது நம்ம அவங்க கூட பேச போகிறது கிடையாது, சண்டை போட போகிறது கிடையாது, உங்கள் நியாயத்தை எடுத்து அவங்க கிட்ட சொல்ல போகிறது கிடையாது, அவங்களோட நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஒன்றே ஒன்று செய்ய போகிறீங்க. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான காரியத்தை ஆவியானவர் சொல்கிறார். உன் வாய் விரிவாய் திறக்கப்படட்டும். உன் வாய் விரிவாய் திறந்து நீ என்ன செய்ய போகிற? கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் உங்களுக்கு இந்த 1ஆம் தேதி இதை 100 தடவை சொல்ல முடியுமோ, 1000 தடவை சொல்ல முடியுமோ, நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படியே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் கிச்சனில் இருந்துட்டு இருந்தீங்கனாலும், இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார், நீ ஒன்னே ஒன்று மட்டும் இந்த நாளில் 1ஆம் தேதி செய். கர்த்தரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நீ சொல்ல 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 உன் வாயிலிருந்து இந்த சத்தம் வர 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 உன் இருதயம் சோர்ந்து போய் நீ பேசாமல் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படியே முடங்கி படுத்துட்டு என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது நீ சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, உன்னுடைய உதடுகள் துதிக்கட்டும். இந்த ஒன்றை மட்டும் நீ செய். கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர்கள் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு 100 தடவையோ 500 தடவையோ 1000 தடவையோ எவ்வளவு சொல்ல முடியுமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுடைய பிரயாணங்கள்ல வீட்டில் இருக்கும்போது இந்த வேர்டை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசாபாத்துக்கு ஒரே ஒரு ஃபார்மேட்டு தான் கிடைச்சது, ஒரே ஒரு ஃபார்முலா தான் கிடைச்சது. இதை துதிக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த அத்தனை பேரும் அவங்களையே வெட்டிக்கிட்டு அவங்களே செத்து போயிட்டாங்க. வேதம் சொல்லுது 2 நாளாகமம் 20-25 யோசாபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது, இதை உங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்கள் ஆஸ்தியை நீ பூமியின் ஆண்டவருக்கென்றும் நியமிப்பாய். எப்படி நியமிக்க போகிறோம்? உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்களா? அவங்க உங்களுக்கு கொடுக்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை ஒழிக்கணும்னு பிரயாசப்படுறாங்களா? உங்களுக்கு கொடுக்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் மேலே பொறாமை உடையவர்களா மனுஷங்களா மாறுறாங்களா? அவங்க உங்களுக்கு கொடுக்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை ஒன்றுமே இல்லாமல் எம்டி ஆக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க உங்களுக்கு கொடுக்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நிறைய நான் லாஸ் பண்ணிட்டேன், நிறைய என்கிட்ட இருந்து போயிடுச்சு, நிறைய காரியங்கள் எங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டிலேருந்து வெளியே போனதும் உனக்கு வரும். அடிஷ்னலாக யாரெல்லாம் புடுங்கிட்டு போனாங்களோ அவங்க ஆல்ரெடி சேர்த்து வச்சதும் சேர்த்து உனக்கு வரும். இதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, என்னன்னா கர்த்தரை துதிச்சு பாடு, கர்த்தரை துதிச்சு பாடு. உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு யோசாபாத்து பேசாம தான் இருந்தான். ஒரு டீமை உண்டாக்கி அவங்களே தன்னால யோசாபாத்துக்கு விரோதமா வரும்போது, அப்ப யோசாபாத்து என்ன நினைச்சிருப்பான்? ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க, எனக்கு ஆசீர்வதிச்சிங்க, இப்ப எனக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ உனக்கு கவலைப்படாத, உனக்கு விரோதமா பொறாமையில உன்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களுடையதும் உனக்கு சேர்த்து வரும். உன்னை ஒண்ணுமில்லாம இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களோடது சேர்த்து கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதான் யோசாபாத்துக்கு செஞ்சார். ஏராளமான பொருட்கள், உரிந்து போட்ட ஆபரணங்கள் அவங்களால எடுத்துட்டே போக முடியலையாம். 3 நாளா கொள்ளையிட்டாங்க. அப்பா, அப்படின்னா பாருங்க, 3 நாளா கொள்ளையிடுற அளவுக்கு அத்தனை ஜனங்கள், பைபிள் கடற்கரை மணலத்தனையா இருந்தாங்க. அவங்களுடைய ஆபரணம் பொருள் எல்லாம் யோசாபாத்துக்கு வந்துச்சு. 4ஆம் நாளிலே
பெராக்காவில் கூடினார்கள். இந்த 4ஆம் மாதம் நான் உங்க மேல தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது ஒரு பெராக்காவினுடைய மாதம். நாம் கூடி கர்த்தரை துதிக்க போகிற ஒரு மாதம். பெராக்காவினுடைய ஆசீர்வாதங்கள், பெராக்காவினுடைய நன்மைகள் இந்த வேளையில பலமாய் நம்ம மேல வரப்போகுது. 4ஆம் நாள்ல கூடுனாங்க. இந்த 4ஆம் மாதத்துல நம்ம பெராக்காவினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு கிருபை. 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆகையால் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அது பெராக்கா பெராக்கா அப்படின்னு மறுபடியுமா வேதம் சொல்லும். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட போது அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டாரோ. எவ்வளவு பெரிய கிருபை. ஒரே ஒரு ஃபார்மேட் தாங்க. உங்க வீட்டில் நீங்க இளைப்பாறுதலோடு இருக்கணுமா, நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இளைப்பாறுதலோடு இருக்கணுமா, உங்க பிள்ளைகள் இளைப்பாறுதலோடு இருக்கணுமா, கத்துக் கொடுங்க. நல்ல வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒண்ணுதான். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு துதியின் மாதமா, இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஆர்ப்பரிப்பின் மாதமா, இந்த ஏப்ரல் மாதம் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுகிற மாதமா. வீட்டில் உட்கார்ந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காருக்கிற அந்த தன்மையெல்லாம் விட்டுட்டு உட்காருங்க. கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. உங்களுடைய வாய் புகழட்டும், உங்களுடைய வாய் துதிக்கட்டும், உங்களுடைய வாய் போற்றட்டும். உட்கார்ந்து இருக்கிறீங்களா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்களா, டிராவல் பண்றீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, அப்படியே உங்க உதடுகள் அப்படியே துதிக்க பண்ணுங்க, ஆராதிக்க பண்ணுங்க. எந்தெந்த மனுஷங்க உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களோ அவங்களுக்கு விரோதமா கர்த்தருடைய அந்த வல்லமை வெளிப்பட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு உங்களுக்கு ஒரு பூரிமினுடைய ஆசீர்வாதத்தை தரும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில இறங்கி வந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தரை நான் துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல முதலாவது ஒரு துதியின் ஆடை வைக்கிறேன்ப்பா. ஒடுங்கின ஆவி போதும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஒடுக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஒரு துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுகிற கிருபை வெளிப்படட்டும். இவர்கள் வீடுகளில் உம்மை துதிக்கட்டும், இவர்களுடைய உதடுகள் உம்மை துதிக்கட்டும். துதிக்க 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 ஒரு இளைப்பாறுதல். யோசபாத்துக்கு ஒரு யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் வந்தது போல கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, இனி பூரீமனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் அப்பா. காரியம் மாறுதலாய் முடியட்டும். யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களும் இந்த காலை வேளையில எங்கள் பக்கமாய் திரும்பட்டும். எங்களுடைய அந்த ஆவி ஆத்மா சரீரத்தில், எங்களுடைய ஃபினான்ஷியல்ல ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை பேருடைய ஃபினான்ஷியல் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு விரோதமாய் திரும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. பிதா